ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான நெத்திலி கருவாடு பொடி செய்ய போகிறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு கருவாடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வடச்சட்டியில் போட்டு நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுக்கட்டும். எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா சூடாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும். ட்ரையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த தலையெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்க அந்த மண் எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். எங்கள் சேனல்லையே சுறா மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். அது லிங்க் ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்குறேன். போய் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுவீங்க, அக்கா நல்லா இருந்துச்சு, சிஸ்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி லைட்டாக உதறினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மண் இருந்தாலும் இப்படி கீழே விழுந்துடும். இப்போ 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்தேன். வரமிளகாத்தூள், சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு பூண்டு. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி இருந்தனால இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று, கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு 2 சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுற்றி எடுத்து போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே கருவாடு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம சுத்தம் பண்ணதெல்லாம் இதோட சேர்த்து ஒரு 2 சுற்று விட்டு எடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான நெத்திலி கருவாடு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்கணும். தாளித்தோம்னா ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாடு வச்சா உடனே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தும் கூட, ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. தாளிக்கிறோம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு வாரம் இருந்தால் கூட இது கெட்டு போகாது. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இப்போ இந்த நெத்திலி பிடிச்சி வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுவையான நெத்திலி கருவாடு பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி.